Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்றதுக்காக தான் அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் சொந்தமா நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலரா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோக்குள்ள வந்திருக்கிறோம். அதாவது சார், நான் வந்து ஸ்லைடிங் ப்ராசஸ் வந்து நான் கொடுத்துட்டு வந்தேன் சார். இந்த ஸ்லைடிங் ப்ராசஸ் கொடுத்துட்டு வந்தனால எங்களுக்கு எப்போ ரிசல்ட் வரும், ஸ்லைடிங் ப்ராசஸ் வந்தோடனே நாங்கள் என்ன பண்ணணும், அதாவது ரிசல்ட் வந்தோடனே நாங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா வந்து சப்போஸ் உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கான அதாவது ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகுது. சரியா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னமும் ஜாயின் பண்ணல அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அதாவது எஸ்சி இல்லை எஸ்சிஏ இல்லை எஸ்டி இல்லை ஃபஸ்ட்டு கிராஜுவேட் இந்த மாதிரி எந்த ஸ்காலர்ஷிப்புமே இல்லாமல் சார் என்னால் வந்து அதாவது ரொம்பலாம் அமௌண்ட் வந்து ஃபீஸ் பே பண்ணி என்னால் படிக்க முடியாது சார், ஒரு 1.5 lakh ஹாஸ்டலோடு சேர்த்து இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம் சார் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இல்லாட்டி நம்ம நம்பர் எடுத்து அவங்கள்ட்ட கொடுங்க, அவங்க நம்மளை தொடர்பு கொள்ளட்டும். நாம் உங்களுக்கு ஹாஸ்டலோட சேர்த்து 1.5 lakh என்னாச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து காலேஜ் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லலாம். சரியா? அதனால இந்த ஹெல்ப் நீங்கள் பண்ணுங்க. ஓகே, ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், நம்ம அந்த ஒரு வீடியோ சொல்லியிருந்தோம். அதாவது நீங்கள் வந்து சர்வே வெரிஃபிகேஷன் போயிருந்தீங்க அப்படின்னா ஸ்லைடிங் ப்ராசஸில் என்ன நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நமக்கு வந்து கால் பண்ணி சொல்லுங்கள், இல்லாட்டி கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். நம்ம சொல்லியிருந்தோம். சில பேரண்ட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸை சொல்லியிருந்தாங்க, ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து நமக்கு கால் பண்ணியே சொன்னாங்க சார் இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த டீட்டெயில்ஸ் தான் இப்போ நம்ம உங்கள்ட்ட என்ன ஷேர் பண்ண போறோம். அதாவது ஸ்லைடிங் ப்ராசஸ் இதுக்கு முன்னாடி எப்படி நடக்கும் அப்படின்னா கடைசி ரவுண்டு முடிகிற வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டே இருக்கணும். அதாவது ஸ்லைடிங் ப்ராசஸோட ரிசல்ட் வந்து நம்ம எப்போ கிடைக்கும் அப்படின்னா இப்போ நீங்கள் 7.5 போயிருப்பீங்க, அங்கே ஸ்லைடிங் ப்ராசஸ் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி ஜென்ரல் கவுன்சிலிங் போயிருப்பீங்க, அங்கே ஸ்லைடிங் ப்ராசஸ் அப்ளை பண்ணிட்டு வந்திருப்பீங்க. அப்போ ரிசல்ட் வந்து நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா இப்போ அடுத்த ஃபேஸ் கவுன்சிலிங், அதாவது 7.5 ரிசர்வேஷனுக்கு செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் கண்டிப்பாக நடக்க தான் போகுது. சரியா? ஏன்னா அதுலேயே நிறைய பேர் ஆப்ஷன் ஆனாங்க. அப்ப செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்க்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டேட் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அதுக்கு முன்னாடி நாள் வந்து செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்கோட அலாட்மெண்ட் வரும். அந்த அலாட்மெண்ட்டோட சேர்த்து இந்த ஸ்லைடிங் ப்ராசஸ் ரிசல்ட் வந்துடும். அதே மாதிரி தான் ஜென்ரலுக்கும். ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு ஃபேஸ் 2 கவுன்சிலிங் எப்போ ஆரம்பிக்க போகுதுங்கிற டேட் உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அலாட்மெண்ட் மெயில் வரும். அந்த அலாட்மெண்ட் மெயில் வந்தோடனே நமக்கு ஸ்லைடிங் ப்ராசஸ் ரிசல்ட் வந்துடும். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்லைடிங் ப்ராசஸ் ரிசல்ட் வந்தோடனே இப்போ செகண்ட் ஃபேஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், செகண்ட் ஃபேஸில் ஒரு ஸ்லைடிங் ப்ராசஸ் ரிசல்ட் வந்துடும். அதாவது உங்களுக்கு ஏற்கனவே கிடைச்ச காலேஜை விட இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மாறி வந்திருக்கும். ஆனால் இதை ஸ்டாப் பண்ணி நம்மளால எடுக்க முடியாது. சரியா? லாஸ்ட் ஃபைனல் ஸ்லைடிங் வரைக்கும் நம்ம என்ன வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். ஆனால் இந்த வருஷம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அங்க ஸ்லைடிங் ப்ராசஸ் ரிசல்ட் வந்தோடனே நாங்க உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுப்போம். 2 ஆப்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதாவது இப்போ எனக்கு கிடைச்சிருக்க காலேஜை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனே நீங்க எடுத்துக்கலாம். இப்போ புதுசா உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடைக்க போதில்ல, அந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஒருவேளை அதுவும் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் அதில் கொடுத்துருப்பாங்களாம். சரியா? இன்னொரு ஆப்ஷன் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா திரும்ப ஸ்லைடிங் வந்து நான் என்னன்னு சொல்லி பார்த்தா பண்றேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த ஸ்லைடிங் ஃபேஸ் 3 எப்போ என்ன சொல்லி அடுத்த ஸ்லைடிங் வரும். அதுக்கு என்ன சொல்லி வேற காலேஜ் வந்து மாறி வரும். இதுதான் வந்து அங்க சொல்லியிருக்க தகவல். ஒருவேளை இதுல மாற்றங்கள் வந்து இருக்கலாம். ஆனா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்லைடிங்ல உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்குதோ அந்த காலேஜை நீங்க ஸ்டாப் பண்றதா இருந்தாலும் ஸ்டாப் பண்ணிக்கலாம், இல்ல மூவ் பண்றதா இருந்தாலும் மூவ் பண்ணிக்கலாம். இதுதான் அவங்க கொடுத்துருக்க அப்டேட். சரியா? அதனால இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க தயவு செய்து கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதே மாதிரி லோ ஃபீஸ் காலேஜஸ் ஹெல்ப் வேணும் அப்படின்னா உடனே நீங்க தொடர்பு கொள்ளுங்க. நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.